பழனி நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள கிரிவல பாதையில் ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட குடிநீர் குழாய் பைப்பின் மேல் பகுதியில் உள்ள சுற்றுச்சுவரை நகராட்சி அனுமதி பெறாமல் இடித்ததை கண்டித்து 20க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் கூடி கோவில் அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள பகுதிகளில் இருந்து சேகரிக்கப்படும் எஸ் டேங்க் எனப்படும் குடிநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து ஆங்கிலேயர் காலத்தில் 1929ஆம் ஆண்டு கிராவிட்டி மூலம் உந்து விசை மூலமாக எந்தவித மோட்டாரும் பயன்படுத்தாமல் தண்ணீர் 14 கிலோமீட்டர் தானாக பயணித்து பழனி மலைக்கோவிலுக்கு செல்கிறது. இந்த குடிநீர் குழாயின் பழனி நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது. பழனி நகராட்சிக்குட்பட்ட 33 வார்டுகளில் 80,000 குடும்பங்கள் குடிநீர் சப்ளை செய்துபட்டு வருகிறது. நேற்று கிரிவல பாதையில் உள்ள சுற்றுச்சுவர் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் நகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ள ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட குழாய் பதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய மேல் பகுதியில் சுற்றுச்சுவர் உள்ளது. இந்த சுற்றுச்சுவரை நகராட்சியில் தேவஸ்தான நிர்வாகம் எந்தவித அனுமதியும் பெறாமல் சுற்றுச்சுவரை இடித்துள்ளது. இதனால் குடிநீர் குழாய் உடையும் அபாயம் உள்ளதால் இன்று காலை பழனி நகராட்சிக்குட்பட்ட 20க்கும் மேற்பட்ட வார்டு கவுன்சிலர்கள் ஒன்று கூடி நகராட்சி பொறியாளர்களிடம் வாக்குவாதம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த வட்டாட்சியர் பிரசன்னா நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரியிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதனைத் தொடர்ந்து காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. திருக்கோவில் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என வட்டாட்சியர் தெரிவித்ததை அடுத்து நகர்மன்ற உறுப்பினர்கள் கலைந்து சென்றனர். பழனி நகராட்சிக்குட்பட்ட ஆங்கிலேயர் காலத்தில் போடப்பட்ட குடிநீர் குழாயின் பைப்பை கோவில் ஒப்பந்ததாரர்கள் இடித்த சம்பவத்தால் 20க்கும் மேற்பட்ட நகர்மன்ற உறுப்பினர்கள் கூடி ஊழியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது.